இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், குடும்பமாக அல்லது குழுவாக நம்ம என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து நம்முடைய வீடுகளிலேயே கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் என்ன செய்யணும், வந்து அமர்ந்திருக்கணும். எல்லாரும் அமர்ந்திருக்கீங்களா? இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நேரம், சரிங்களா? கர்த்தருடைய நேரத்தில் மற்ற வேலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. மற்ற வேலையிலையும் செய்யக்கூடாது. மற்ற வேலையில் இருந்தால் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்குருவோம், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால், இது கர்த்தருடைய நேரம். எல்லாரும் குடும்பமாக வீட்டில் பெரியவர்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அங்கே இருக்க தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், குட்டி பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்தில் என்ன செய்யணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும். அப்படி தானே அமர்ந்திருக்கீங்க, சரிங்களா? சரி, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இது இந்திய தேசத்தில் இருந்தாலும் சரி, மற்ற தேசங்களில் நீங்களை பார்த்தா நேரம் மாத்திரம்தான் அங்கே வித்தியாசப்படும். நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பாதத்திலே ஒழுங்கும் கிரமமாய் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது மேலான அபிஷேகம், மேலான வல்லமை இந்த நாளிலே உங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரப்போகுது. நம்ம என்ன செய்ய போகிறோம், இது கர்த்தருடைய நாள். கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இடையில என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு நீங்கள் போகக்கூடாது. பாட்டு புக்கு பாடும்போது பாடல் புத்தகத்தை திறந்து நினைச்சு நீங்கள் பாடணும், கைதட்டி நீங்கள் பாடணும், சரிங்களா? பைபிள் வாசிக்கும் போது பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்கணும், சரிங்களா? சரி, ஒரு ஆலயத்துக்கு போனால் எப்படி பயபக்தியாக நடந்து கொள்வோமோ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும், பயபக்தியாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீடு கர்த்தருடைய ஆலயம் இப்போ, சரிங்களா? சரி, எல்லாருமே கண்களை மூடுவோம். இப்போ எல்லாரும் முழங்கால் படிடுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்போது கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூலா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும், எல்லா பயத்துக்கும், எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாத்து கொண்டார். அவர் நல்லவர். ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொன்ன அவருடைய வார்த்தையின் படியே ஒவ்வொரு நாடிதோறும், ஒவ்வொரு நாளும், இரவும் பகலும் தூங்காமல் கொள்ளாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், மனதார கர்த்தரை துதிங்க, வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. இரவெல்லாம் நீர் பாதுகாத்தீர், பகலெல்லாம் நீர் பாதுகாத்தீர். கடந்த 6-7 நாட்களாக எல்லா தீங்குக்கும், எல்லா பயத்துக்கும் நீர்களை விலக்கி மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் துதிங்க, நீங்கள் துதிங்க, வார்த்தைகளை சொல்லி அப்படியே துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவே ஆனவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய், ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய்,
ஆவியானவரே என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும். என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே என் செயல்களை ஆக்கிரமியும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இது உம்முடைய பரிசுத்த இந்த நாளிலும் கூட, உம்முடைய ஜெப வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக இதோ குழுவாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சபையில வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ சகோதரர்கள் வாசம் பண்ணுவது உம்முடைய பார்வையில அது எவ்வளவு விசேஷமானது. நாங்கள் ஒருமனப்பட்டல்லவா குடும்பமாக குழுவாக இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து அல்லவா நாங்கள் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த வல்லமை எங்கள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். இப்போது ஆவியானவர் ராபை போல வந்து இறங்குவாராக, கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Thank you Lord. ஒவ்வொரு பகுதியும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்க ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதோ இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஜெப வேலைக்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். மின்சார தடையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை அப்புறப்படுத்துகிறோம். ஜனங்களோடு பேசும் இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தும். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. ஒவ்வொரு பகுதியிலும் Thank you Lord. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். அப்பா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார்கள் பிதாவே. உடைய பாதபடியில் அல்லவா நாங்கள் எல்லாரும் குழுவாக குடும்பமாக உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாக அல்லவா நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மிகுந்த ஒரு நன்மை நாளில உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த காரியங்களை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதங்களை செய்யுங்க. பேசுங்க. இயேசுங்கிற உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நாங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, அப்படி அமர்ந்துக்கிறலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பாட போறோம். பாடல் பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். பாடலை பாடும்போது நீ என்ன செய்யணும்? சேர்ந்து என்ன செய்யணும்? பாடணும். சரிங்களா? சரி. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் பாராட்டின சகல நன்மைக்காய் அவர் கொடான கொடி நன்றியில் எடுக்கிறேன். விசேஷமாக இந்த சந்தர்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான அண்ணன் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுக்கும், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற பாஸ்டர் ஜான் கே அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனை மூலியமாக நடத்தப்படுகிற இந்த ஊழியங்கள் உலகம் முழுவதும் தேவன் அண்ணனையும் பிரதரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே பாடல் ஆராதனை மூலியமாக தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து தெரிந்த பாடல் தான் பாடி தேவனுடைய நாமத்தை இந்த கிட்டான சூழ்நிலை கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை துதிக்க எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, பலனை தந்தீர் அல்லவா, சுகத்தை தந்தீர் அல்லவா, குடும்பங்களை பாதுகாத்தீர் அல்லவா. தகப்பனே, நமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம். நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். முடிவு பரியந்தும் உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எவ்வளவோ பேர் நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருடைய மனைவியில இழந்திருக்கிறோம், பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு சித்தமும் நோக்கும் உண்டு. எங்களுக்கு ஏன் என்று சொல்லி கேட்க அதிகாரம் இல்லை தகப்பனே. ஆனால் இந்த வேலை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினாலே அப்பா, எண்ணி இருக்கிற காலங்கள் எல்லாம் உம்மை நாமத்தை நான் உயர்த்தி ஆராதிப்பதே நீர் எங்களுக்கு கொடுத்த சுத்த கிருபை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த சுத்த பலன் ஆண்டவரே. இதோ நாங்கள் பாடுகிற அபிஷேகம் குடும்பங்களுக்கு நேராய் கடந்து செல்லட்டும். தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே, குடும்பத்துக்கு நேராய் ஹாஸ்பிட்டல் இருக்கிற கோவிட்னால அட்மிட் ஆயிருக்கிற தெய்வ ஊழியக்கார் மத்தியில அபிஷேகம் இறங்கி உயிர்ப்பிக்க கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாத்திரமே முடியுமே தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நினைத்து கலங்காதபடி ஆவியானவர் சமூகத்தாமை நாமே ஒப்புக் கொடுத்து கரங்களை தட்டி உயர்த்தி சொல்வோமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய். என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார்,
கைவிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம், இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கரைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கல்ல வைத்து சொல்லுவோமா, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த நாளில் தொடும்படியா நம்ம எல்லாரும் உருக்கத்தோடு கரலை உயர்த்தி, விசேஷமாக நம்மை காட்டிலும் அதிகமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் இது நாளில் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்மை காட்டிலும் அதிகமாய் ஊழியம் செய்த பிள்ளைகள் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனமே, ஒரு விசை கர்த்தரை நாம் ஆராதித்து 2 கலை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நாங்கள் கலங்க மாட்டோம், ஏன்னா நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. இயேசு ராஜா, உம்மை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கைவிடாத நேசரே, இப்பொழுதே ஒரு மகிமையின் பிரசனத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். அபிஷேகத்தின் மகிமை இறங்கட்டும்பா. துதிகன மகிமையாவற்றையும் உடையவர் நீர் ஒருவர் அல்லவா. இயேசு ராஜா, உம்மை நான் உயர்த்துகிறோம். ரப 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 ரஷால ரப ரப ஓலா பாபா தே. நன்றி 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 நன்றி. உம்மை மூடு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோமா, உள்ளத்தோடு
உண்மையை நான் நம்பி இருக்கிறோம். என் ஜீவனெல்லாம் நீங்க தான், எங்க பலனெல்லாம் நீங்க தான்ப்பா, எங்க ஆரோக்கியமும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். துதிக்க மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம், வாசிக்க போகிறோம். சரிங்களா? என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், சேர்ந்து நீங்க வாசிக்கணும். நானும் வாசிப்பேன், நீங்கள் என்ன செய்யணும், சேர்ந்து அதை வாசிக்கணும். சரிங்களா? சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1 முதல் அதுல 11 வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 1 முதல் 11 வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? சரி, நான் வாசிக்கும் போது என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து சத்தமா என்னை வாசிக்கணும். வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை நிறைந்த, சத்தியம் நிறைந்த, கிருபை பொருந்தின, வல்லமை பொருந்தின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம வாசித்த, எல்லாருமே அமர்ந்து கொள்ளலாம். நம்ம வாசித்த இந்த பகுதியில சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைப்பட்டுக் கொள்ள நான் விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், தாவீது அவர் சொல்றாரு பாருங்க, 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீதுக்கு ஒரு பயம் வந்திருக்கு பாருங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு பயம். சரிங்களா? ஒரு பயம். அவர் பயப்பட்டனால கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார். கூப்பிட்ட போது எல்லா பயத்துக்கும் கர்த்தரனை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை இங்கே வேதத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆவியானவர் அதை அங்கீகரித்திருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான பயம். குறிப்பாக பட்டணங்களில் வாழக்கூடியவர்கள், மற்ற தேசங்களிலே வாழக்கூடியவர்கள், இப்போ நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். கிராமங்களுக்குள்ள வாழக்கூடியவர்கள் ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு நம்ம போக பயப்படுறோம் இல்லையா? ஏதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வியாதி, இந்த கொரோனா வைரஸ் கிருமி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். டீ கடைக்கு போனா அங்கேயும் நம்ம பயப்படுறோம், பொருளை வாங்கினா பயப்படுறோம். சரிங்களா? சமைச்சு சாப்பிட்றது கூட நம்ம பயப்படுறோம். எல்லா விதத்திலும் இப்போது பயம். முன்னாடிலாம் தும்முனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தும்முனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள இந்த கொரோனா வியாதி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஓரமா ஒதுங்கி நம்ம போறோம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் நமக்கு பயம். எதை நம்ம வாங்கி கடையில் வாங்கி நம்ம சாப்பிட முடியல, அதுல ஒரு பயம். இந்த மாதிரி பயம் நம்மளை சூழ்ந்திருக்குதா? பயம் நம்மளை சூழ்ந்திருக்குதா? தாவீது அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக்கி கொள்வோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். பயத்தை நீக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். மனுஷனுக்கு உண்டாகிற எல்லா பயத்தையும் எல்லா இக்கட்டுகளையும் விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான்.
நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க நோக்கி கூப்பிடுறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க பயம் உங்களை விட்டு விலகும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் ஆண்டவரை நீங்க தேடினா என்ன செய்யும்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த பயம் நீங்கி போய்விடும். இன்னொன்னு, அதிகாலமே ஆண்டவரை தேடணும். அதிகாலமே நம்ம தேடும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை நாடும்போது நமக்கு இருக்கிற பயம் நீங்கி போய்விடும். அது மாத்திரமல்ல, முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகாலமே தேடணும், முதலாவது தேடணும், முழு மனதோடு தேடணும். அப்படி தேடும்போது உங்கள் இதயத்துல காணப்படுற எல்லா பயங்கள், ஏன் மரண பயம், கொரோனா கொலை நோயின் பயம் எல்லாம் உங்களை விட்டு இமைப்பொழுதிலே டக்குன்னு விலகி போய்விடும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு செய்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், விடுதலையை பெற்றுக்கொண்டான் தாவீது. அந்த ரட்சிப்பை அல்லது விடுதலையை நீங்களாலும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த வசனத்தின் மீது கை வைத்து அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த நாட்களில் ஆண்டவரே, எல்லாவிதமான பயத்துக்கும், எல்லா மரண பயத்துக்கும், கொள்ளை நோயின் பயத்துக்கும், சத்ருவின் பயத்துக்கும், ஹல்லேலூயா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பயத்துக்கும் நீர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிகாலையுமே நாங்கள் தேடணும், முழு மனதோடுமே நாங்கள் தேடணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. முழு இருதயத்தோடு நாங்கள் தேடணும், முதலாவது நாங்கள் தேடணும். ஆமாப்பா, ஸ்தோத்திரம். அப்படி தேடி உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள, ஹல்லேலூயா, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி வாழ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ தொடர்ந்து உடைய பிள்ளையோடு கூட நீர் பேசும், நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். இதயத்தில் காணப்படுற எல்லா பயங்களும், எல்லா தீங்கையும், எல்லா தீமையும் இப்போதை விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு காரியத்திற்காக, முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகளாக, குடும்பமாக கர்த்தருடைய பாதத்தில் அல்லவா நம்ம காத்திருக்கிறோம். அப்ப நமக்காக ஜெபிக்கணும். அதே போல மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். கொரோனாங்கிற கொள்ளை நோய் மிக தீவிரமாக தேசமெங்கிலும் அது பரவிக்கொண்டே வருவதை பார்க்கிறோம். பல லட்சம் பேர் மறைந்தே போயிட்டாங்க. எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. தீயில நெருப்புல சாம்பலாய் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா நதியில வீசி எரியப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் ஒன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் இப்போது அதிகமாக சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகளிலும் அதிகமான இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் சீக்கிரமாக இந்த கொரோனாவுடைய மூன்றாவது அலை, மூன்றாவது உருமாற்றம் உண்டாகி இன்னும் பல லட்சம் பேரை அது கொல்ல போகுது, ஜனங்கள் மறிக்க போறாங்க. எனவே அதுக்கான தப்பி வைக்க முடியாது, இப்பவே தனித்திருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதற்காக நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம பாரப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம ஜெபம் பண்ண போறோம். மூன்றாவது அலை வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத சில சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்னாவது அலை சீனாவில் உண்டானது. அதுல பாருங்க, பல லட்சம் பேர் மரித்து போனார்கள். அதன் பிறகு அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இப்படி பல நாடுகளில் அப்படி பரவி போனது. ஏன் இந்தியாவுக்கும் கடந்து வந்தது. அதன் பிறகு ஊரடங்கு கொண்டு வந்த நிமித்தமாக கொஞ்சம் அது அமைதியா இருந்தது. அதன் பிறகு எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஃப்ரீ ஆன பிறகு ரெண்டாவது அலை, அது உருமாற்றம் வேறு விதமா ஆகி இப்ப ஜனங்களை நிறைய அழித்து கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். 16 கோடி பேர் உலக அளவுல 17 கோடி பேர் இது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் மரித்து இருக்கிறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 4000 to 5000 பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இது இரண்டாவது கொரோனா உருமாற்றத்தின் நிமித்தமா வரக்கூடிய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அல்லது பெரிய ஒரு பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரிங்களா? இப்ப மூன்றாவது உருமாற்றம், மூன்றாவது இந்த கொரோனாவின் அலை வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் பத்திரிகை எப்படி சொல்லுது, ஒவ்வொரு நாளும் 50,000 பேர் இறப்பார்களாம். இந்தியாவில் மாத்திரம், அல்லது உலகத்துல எனக்கு சரியா தெரியல, 50,000 பேர் மரித்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசித்து பாருங்க. இந்தியாவிலே அந்த மூன்றாவது உருமாற்றம் இப்போதே துவங்கி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்கள் இந்த நம்ம எச்சரிக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஒரு அலை அல்லது உருமாற்றம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 3வது அலை வந்தா அதை சொல்றாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையுமே அது தாக்கும், எல்லாரையும் அதை பாதிக்கும், பல மரணங்கள் உண்டாகும். சரிங்களா? குடும்பத்துல இப்ப பார்க்கிறோம், சில குடும்பங்களில அதாவது மரித்து போன எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. சில குடும்பங்களில பார்த்தா அந்த வீட்டை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஆனது அப்படி வாரி கொண்டு போய் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட மரணம் இனியும் வரக்கூடாது. இதை தடுப்பது மனிதர்கள் அல்ல, கர்த்தர் தான் தடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. நேர் முழங்கால் இன்று நாம் எல்லாரும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே, 3வது அலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, 3வது அலை வரக்கூடாது. இந்தியாவில் மற்ற தேசங்களிலும் இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டு போக வேண்டும். ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறுவர்கள், வாலிபர்கள், ஊழியர்கள், இதோ குடும்பத்தில் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இப்போது கதறி நாம் ஜெபிக்க போகிறோம். 3வது அலை வந்தா ஒவ்வொரு நாளும் 50,000 பேர் மரித்தார். எங்கே நம்ம போறது? ஹல்லேலூயா, தப்பிக்க முடியாது. ஜனங்கள் அழுது கொண்டிருப்பார்களே, வீதியிலே வந்து புலம்புவார்களே. இந்த புலம்பலுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்கும்படிக்காக இப்போது நாம் ஜெபிக்க போறோம். எஸ், ஜெபிக்கலாம். ஜெபிங்கள் இப்போது. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. இதோ ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் செய்யற ஹல்லேலூயா மன்றாட்டுகளை கவனியும் ஆண்டவரே, கவனித்து கேளுங்க ஆண்டவரே. செய்யற ஜெபங்கள் நம்முடைய பரலோகத்துல வந்து சேரட்டும். எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கவனித்து கேளுங்க. தேங்க்யூலா, நன்றிப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ மட்டுமா நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டார், ஹல்லேலூயா, எல்லா இடுக்கண்களுக்கும் கர்த்தரை விடுவித்து அவனை ரட்சித்தார்னு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏழைகளாகிய நாங்களும் எனக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம். இப்பொழுது எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, வருகிறோம் ஐயா. எங்களுடைய ஜெபங்களை கேளும் ஐயா. இந்தியாவிலே காணப்படுகிற கொரோனா வைரஸ் கிருமியானது முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். ஜனங்கள்லாம் மறைத்து ஆண்டவரே மண்ணுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறார்களே, ஜனங்கள்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, ஜனங்கள்லாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ, இந்த கொரோனா வியாதி எனக்குள்ள வந்துருமே அப்படின்னு சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. மரண பயத்தை ஆண்டவரே ஜனங்களிலிருந்து எடுத்து போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா பயத்துக்கும் கர்த்தர் விலக்கி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் படுத்த படிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணமாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வீட்டிலே தனித்திருக்கிறவர்களையும் கர்த்தர் குணமாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய தழும்பலினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அற்பு நடக்கட்டும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது கொரோனா வியாதி இருந்தா, விஷ கிருமிகள் இருந்தா, இப்பொழுது விஷ கிருமிகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். அவையெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஜனங்களோ பாதுகாக்கப்படட்டும். தேங்க்யூலா, வானம் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை, குணமாக்குற வல்லமை இந்திய தேசத்தில் இறங்கட்டும். மற்ற தேசங்களிலும் இறங்கட்டும். எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, அந்த தேசம் முழுவதும் ஹல்லேலூயா இறங்கட்டும். குணமாக்கும் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, குணமாக்குற வல்லமை ஹல்லேலூயா இறங்கட்டும். இப்போது ஒவ்வொரு விடுதலை செய்வீராக ஆண்டவரே. 3வது அலை வரக்கூடாது. 3வது உருமாற்றம் உண்டாக கூடாது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த விஷ கிருமிகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா டோரபா தோபா டரபா லரகா டப்பா லதமா லதமா லரபா. ஹல்லேலூயா, சத்ருவின் கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். சத்ருவின் திட்டங்கள் முடக்கப்பட்டு போகட்டும். கொரோனா வைரஸின் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி ஆபத்தாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து இந்திய தேசத்தில் தெளிக்கிறோம். ஜனங்கள் மேலே தெளிக்கிறோம். மற்ற எல்லா தேசத்திலும் ஜனங்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் இப்போதே தெளிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் குணமாகட்டும். இந்த விஷ கிருமிகள் அழிந்து போகட்டும். சத்துவின் கிரியைகள் முற்றிலும் நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா பயத்துக்கும் எல்லா வியாதிக்கும் ஆண்டவரே சத்துருவின் கிரியைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. உடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ கிருபை செய்யுங்க. வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குங்க. குடும்பத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும். ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை, சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாம் வாழுகிற காலம் எந்த காலம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும், சரிங்களா? கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் சொல்வதை போல அந்த கடைசி காலத்தின் உள்ளே நம்ம வந்துட்டோம். கடைசி நேரத்தில் வந்து நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாகவே இருக்கின்றன. என்னென்ன வேலைகள்? அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், வெவ்வேறு விதமாக இருக்கும். அதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அதை நம்ம செய்யணும், சரிங்களா? இந்த வேலைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்து பயன்படுத்தும்படிக்காக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்து இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தும்படிக்காக ஆவியானவர் பாதத்தில் அல்லது ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஆவியானவரின் கிரியைகள். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவரின் கிரியைகள், சரிங்களா? ஆரம்ப உலக தோற்றம் முதல் இப்போ வரைக்கும் அது வெவ்வேறு விதமாக காணப்படுது. ஆவியானவர் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விதமாகவும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு விதமாகவும், இந்த கடைசி காலத்தில் இன்னும் வேறு விதமாகவும், அபரிதமாகவும் ஆவியானவர் கிரியை செய்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே கிரியை செய்யப்படுற விதம் தான் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அது யாராலும் தடுக்க முடியாது. முதல் நூற்றாண்டிலே, அதாவது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையிலே அவங்களை அடைக்க முடியல. ஆவியானவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து போய் பிரசங்கம் பண்ணுங்க, என்னுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக பிரசங்கம் பண்ண வைத்தார். அது ஆவியானுடைய கிரியை. அது இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படியே அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டிலே அப்படி இருக்குமே. ஆனால் கடைசி காலத்தில் இந்த ஆவியானுடைய கிரியை இன்னும் அதிகமாகவே காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளே அதிகமாக கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் அதிக மணி நேரம் நம்ம காத்திருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அல்லது எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த அற்பமான சரீரத்தை, இந்த மட்பண்டத்தை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருக்கிறீங்க? உங்களுக்காக கொஞ்சம் அழுது புலம்புறீங்க, ஆவிய நிறைவுக்காக எவ்வளோ நீங்கள் காத்திருக்கிறீங்க? அதை யோசித்து பாருங்க. எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? ஆவியானவர் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடணும் இல்லையா? எவ்வளோ நேரம் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கிறோம்? அந்த காத்திருக்கிற நேரம் என்னது? கர்த்தாவே நிரப்பும், என்னோடு பேசும். ஜெபத்திற்கும் காத்திருப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜெபம்ங்கிறது ஆண்டோட பேசுறது, அடுத்து கர்த்தர் பேசும்படிக்காக காத்திருக்கிறது. அதுதான் ஜெப நேரம். முக்கியமான நேரமும் கூட. காத்திருக்கணும், ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், ரைட்டு, அடுத்து நம்ம காத்திருக்கணும். அப்பதான் ஆவியானவர் நம்ம முழுவதுமாக அப்படியே நிரப்புவா. அவருடைய வல்லமையினால், அவருடைய சுபாவத்தினால், அவருடைய வரங்களினால், அவருடைய வார்த்தையினால் கர்த்தர் அப்படியே நம்மளை நிரப்புவா. அதுதான் காத்திருக்கிற நேரம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஆவியானுடைய கிரியையில நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பட்டுக் கொள்ள விரும்புகிறேன், இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் கிரியை செய்கிற விதம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். யார் அதுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்துவார், வேறு விதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவனும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. அந்த அளவுக்கு பலமாய் தன் முழு வல்லமையோடு கூட பூமியில கர்த்தர் இறங்க போகிறார், அநேகரை நிரப்ப போகிறார். கர்த்தருடைய கிரியை, ஆவியுடைய கிரியை வித்தியாசமானதா இருக்க போகுது. சரி, நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன போட்டிருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது பிதாவுடைய வேலை. 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்புறம் இருள் இருந்தது. அடுத்து போட்டிருக்குது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2வது வசனம். 1வது வசனம் பிதா, 2வது வசனம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடுதல் வித்தியாசமான ஒரு அனுபவம். பிதாவாகிய கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். வானம் உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார், அது அப்படியே ஆயிற்று.
சூரியன் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. சரிங்களா? இருள் விலகி போன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. சரிங்களா? பிதாவாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். பரிசுத்த ஆவியானவரோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல். ஜலம் என்றாலே ஜனங்கள். சரிங்களா? ஜலத்தின் இப்ப கடைசி நாட்களிலே இந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஜனங்கள் மேல் அசைவாட வித்தியாசமான வேறு விதமாக முழு பலத்தோடு கூட அசைவாட அவர் வல்லமை பொருந்தினவராய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார். அசைவாடி கொடுங்கள். கவனிக்கணும், இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினால் என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களோட கூட நான் பேசிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இப்ப பாருங்க, அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 4வது அதிகாரத்துல 31வது வசனம். நான் உங்களுக்காக அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆவியானவர் அசைவாடினா என்ன சம்பவிக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன போட்டிருக்குது? அவர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது என்ன சம்பவிக்கும்? இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போஸ்தலர் நெருக்கம் அவர் சிறைச்சாலை அடைச்சு போட்டாங்க. அப்புறம் விடுதலை செய்யறாங்க. விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. உங்களுடைய வசனத்தை நாங்கள் தைரியமா சொல்வதற்கு நீர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்குகிறார். யார் மேல? அப்போஸ்தலர்கள் மேல். அவங்க கூடியிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இடமே அசைது பாருங்க. இடமே அசைது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவங்க பார்க்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது அந்த இடம் அசைது. அது மாத்திரமல்ல, அதுல போட்டிருக்குது, அது என்ன போட்டிருக்குண்டா, தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். ஏற்கனவே வசனத்தை சொல்லக்கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவர்கள் இவர்கள். இப்போது பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் நிரப்பப்படும் போது அதே வசனத்தை இன்னும் அதிகமாய் பலமாய் அவங்க தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்ப கவனிக்கணும், அப்ப வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க நமக்கு துணை ஆரியமா வேணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே வசனத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். வசனத்திற்கு ஆவியானவர் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இந்த வார்த்தையானது ஜனங்களுக்குள்ள அதிகமாக கிரியை செய்யும். இந்த வசனத்துக்கு அதிக பவரை கொடுப்பது, அதிக வல்லமை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினால் கடைசிகள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட எல்லாரையுமே ஒரு புது பலத்தினால் ஆவியானவர் நிரப்ப போகிறார். தைரியப்படுத்துவார். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேலே அசைவாடினா, ஒரு சபையின் மேலே அசைவாடினா, தேசத்தின் மேலே அசைவாடினா வசனம் விருத்தி அடையும். வசனம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். இதுவரைக்கும் வசனத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப சட்டம் போட்டு அடக்குறாங்க. மதமாற்ற சட்டம் இந்தியா முழுசும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுண்டா இப்ப திட்டம் பண்றாங்க. மற்ற தேசங்களும் மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்து வசனத்தை தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்ப திட்டம் பண்றாங்க இல்லையா? இனிமேல் தான் பரிசுத்த ஆவியானவர் பலன் கொண்டு கர்த்தர் தம் ஜனங்கள் மேல் அவர் இறங்க போகிறார். ஆவியுடைய கிரியை முற்றிலும் வித்தியாசமா இருக்க போகுது. அப்படியானா நல்லா கவனிங்க, இப்பவே ஆவியுடைய கிரியை துவங்கப்பட போறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையினால் அதிகமாக நிரப்பப்பட்டுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் நீங்க வாசிங்க. காலையில 2 அதிகாரம், சாயங்காலம் 2 அதிகாரம் அப்படியே தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி வார்த்தை நிரப்பப்படும் போது நீங்க பெற்ற வசனம், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் மற்றவங்களுக்கு கடந்து போகும்போது வித்தியாசமா அது வேகமாக ஜனங்களுக்கு கடந்து போய் அவளை விடுதலை செய்யும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினா வசனம் அதிகமாக கிரியை செய்யும். அது மாத்திரமல்ல, மார்க்கு எழுதின சுவிசேஷ பகுதி அதுல 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடினா என்ன சம்பவிக்கும்? அதுல பாருங்களேன், 16வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தா 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு சில வசனத்தை நான் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. உலகமெங்கும் புறப்பட்டு போய் கர்த்தருடைய என்னுடைய வசனத்தை சுவிசேஷமாக அறிவியுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறுதியான கட்டளை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார்.
பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். வசனம் என்ன போட்டிருக்குது? 19வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை முடிச்சுட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார். அடுத்து என்ன சம்பவம் கீழே பாருங்களேன். அவர்கள் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம்னா கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். சுவிசேஷமாய் அப்போஸ்தலர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினா ஒன்று வசனம் விருத்தி அடையும். அந்த வசனத்துல ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினா அற்புதம் நடக்கும் ஐயா, அற்புதம் நடக்கும். அதான் போட்டிருக்குது. ஆவியானவர் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். வார்த்தையில பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்து, கர்த்தர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவள் கூடவே இருந்து கிரியை நடப்பித்து, கிரியை செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை உண்மது, சமூலமும் சத்தியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்திலே கிரியை செய்வார். நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க, பிரசங்கம் பண்ணும்போதே அநேக விடுதலை ஆவாங்க. நீங்கள் அப்படியே கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவீங்க. ஆவியானவர் அங்கே அதிகமாக கிரியை செய்வார். கிரியை செய்கிற போது அங்கே வியாதிப்பட்டு இருந்தால், நடக்க முடியாதவர்கள் இருந்தால் நடப்பார்கள். அற்புதங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இது பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது வசனம் விருத்தி அடையும், வசனத்துல ஒரு வல்லமை வெளிப்படும். மூன்றாவது, அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அடுத்த ஒரு காரியம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். வசனத்தை நம்ம அதிகமா வாசிக்கும் போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 16வது அதிகாரம், அதுல 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16, அதுல 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அப்பொழுது தீத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். இங்கே பரிசுத்த ஆவியுடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். பேதுரு முன்னாடி பிரசங்கம் பண்ணினார் ஒண்ணு, இங்கே பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது லீதியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீக்குள்ள ஆவியானவர் அப்படி கிரியை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை, அந்த வார்த்தையில கேட்க கேட்க அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம். அந்த வார்த்தையில கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையில கேட்க அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம். அந்த பிறகு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பண்ணப்பட்டா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்வதற்கு அந்த பகுதியிலே, அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்வதற்கு உறுதுணையா இருந்தவள் தன் வீட்டை கூட கொடுத்து, பவுல் ஊழியம் செய்ய முடியாது வீட்டை கொடுத்தால் சேர்ந்து ஊழியம் செய்தார். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒட்டுமொத்தமா 3000 பேரை ரட்சித்தார், 5000 பேரை ரட்சித்தார். இப்ப இண்டிவிஜுவலா கர்த்தர் ரட்சிக்கிறார், குடும்பத்தார் யாவரையும் ரட்சிப்பார். ஆவியானுடைய அசைவாடும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, இங்க நம்ம கவனிக்கணும். அடுத்து ஆவியானவர் அசைவாடுனா என்ன நடக்கும்? ஒண்ணு ரட்சிப்பு வருது. சரிங்களா? அடுத்து இன்னொரு காரியத்தில் நடக்க போகுது. என்ன நடக்க தெரியுமா? என்ன நடக்கும்? நம்ம வாசித்து பார்க்கலாம். அதுல பாருங்க, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதுல 2வது வசனம் திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப கவனிக்கணும், ஆவியானவர் அசைவாடும் போது என்னமா நடக்கும்? ஒழுங்கில்லாதது, ஒழுங்கில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒழுங்கில்லாத குடும்பம், ஒழுங்கில்லாத சபை, ஒழுங்கில்லாத தேசம், அது ஒழுங்குள்ளதாய் மாறிவிடும். ஒழுங்கும் கிரமா எல்லாம் செய்யப்படும். ஆவியானவர் அசைவாடும் போது அப்படித்தான் நடக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? இனிவர் நாட்களிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவருக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு அதிகமாக நம்ம காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போதுதான் நமக்குள்ள என்னென்ன தேவையற்ற கிரிகள் காணப்படுதோ, தேவையற்ற ஒழுங்கில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஒழுங்கில்லாத சுபாவங்கள் காணப்படுதோ, அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி நம்மளை ஒழுங்குபடுத்துவார். நான் கல்லூரியிலே படிக்கும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நான் கல்லூரியிலே படிக்கும்போது எங்களை அவ்வப்போது இந்த மாதிரி அதிகமாக கேம்ப் வைப்பார்கள். பொங்கல் விடுமுறையில், தீபாவளி விடுமுறை,
அந்த மாதிரி ஒரு ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க. இப்படி எப்பப்பெல்லாம் விடுமுறை இருக்குதோ நாங்கள் என்ன செய்வோம், வாலிபர்களாக கூடி முக்கியமான இடங்களில் ஒரு கேம்ப் வைப்பாங்க. மதுரையில் வைப்பாங்க, திருச்சியில் வைப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் கூட இந்த மாதிரி நடக்கும். சேலத்தில் கூட இந்த மாதிரி கேம்ப் நடந்திருக்கு, நாங்கள் போயிருக்கிறோம். இந்த மாதிரி மதுரையில் ஒரு முறை ஒரு கேம்ப்பு வாலிபரில் கல்லூரியில் படிக்கிற எல்லாருக்காகவும் அந்த மாதிரி ஒரு கேம்ப் நடந்தது. அதை நாங்கள் கலந்து கொண்டோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்திருக்கோம். அதன் பிறகு சாயந்தர வேலையில் என்ன செய்வாங்க, ஒரு சந்தியா வேலை நடக்கும். சந்தியா வேலையில் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் போய் தனித்தனியாக போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேராக அப்படி குழுவாக எங்களை அனுப்பி விடுவார்கள். நாங்கள் போய் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் கடந்து வர வேண்டும். கடந்து வரணும், போய் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேட்போம். செய்தியை கேட்டுட்டு அந்த செய்தியை அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, செய்தியை கேட்டுட்டு அப்போ அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. செய்தியை கேட்டுட்டீங்க இல்லையா, செய்தியை கேட்டுட்டு நீங்கள் தனியாக போய் நீங்கள் 2 பேராக கடந்து போய் நல்லா நீங்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் கடந்து வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டார்கள். அப்படி தான் அவங்க செய்வாங்க. நல்ல ஒரு சந்தியா நேரம் இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், முடிய 9, 9, 10 மணியோட ஆயிரும். இந்த மாதிரி செய்தியை கொடுத்துட்டு எல்லாம் 2 பேராக போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நீங்களும் கர்த்தரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நாங்கள் 2 பேர், நானும் இன்னொரு சகோதரனும் கடந்து போனோம். நல்ல ஒரு மலை அடிவாரம், நல்ல இருட்டான இடம், நல்ல மலை இறக்கத்தில் போய் நாங்கள் 2 பேரும் முழங்கால் படிட்டோம். நல்ல ஒரு இடமா இருந்தது, அதில் ஒரு நல்ல வெட்டாந்தரை இருந்தது. முழங்கால் படிட்டு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் பலமாய் இறங்கினார். உண்மையிலேயே ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வசனத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்திருக்கிற போது இப்போ நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படிட்ட அடுத்த நிமிடமே அது ஜில்லுன்னு பெரிய ஒரு ரைஸ் கட்டிய தலையில் வச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில்னஸ் எங்களுக்குள்ள உண்டாகுது. நல்லா நான் பார்க்குறேன், எனக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. ஏதோ சம்பவிக்க போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம அடக்கிக் கொள்வோன்னு பார்க்குறேன், முடியல. நாவை அடக்கிக்கிறோம், முடியல. நல்லா கடும் இருட்டு, எல்லாரும் பல்வேறு இடங்களில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும், அவரும் அடக்க முடியல, நானும் அடக்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலமாய் அப்படி நிரப்பினார். அதில் 9 மணிக்கு முடிக்கணும். 9 மணிக்கு என்ன முடிச்சு என்ன செய்வாண்டா, அங்கே ஒரு சகோதரன் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடின சத்தத்தை கேட்டு நாங்கள்லாம் என்ன செய்யணும், புறப்பட்டு நாங்கள் வரணும். 9:30 முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் இருக்கும். நாங்கள் சாப்பாடு இரவில் கலந்து போய் நித்திரை செய்யணும். அடுத்த நாள் ஆயத்தப்படணும். 9:30 ஆச்சு, பாட்டு சத்தம் கேட்குது. ஆனால் எங்களை ஜெபத்தை நிறுத்த முடியல. நாங்கள் இதை தரதான் கேட்கல. நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டோம். என்ன கேட்டோம், ஆவியானவரே எங்களை இன்னும் நிரப்புங்க, ஆண்டவரே இன்னும் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். அதன் பிறகு அது பாருங்க, அந்த இடத்த விட்டு நாங்கள் முடிச்சு வலுக்கட்டாயமாக தான் அந்த ஜெபத்தை முடித்தோம். அப்படி அந்த அளவுக்கு நிரப்பினார். நாங்கள் திரும்பி முடிச்சுட்டு இறங்கி அந்த மலையை விட்டு அப்படி இறங்கி நாங்கள் வர்றோம். எங்கள் மேலே அந்த அபிஷேகம் அப்படி குறையாமல் இருக்குது. நாங்கள் பேசினாலுமே அந்நிய பாசையாக தான் வருது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அனுபவம், உன்னதமான அனுபவத்தை அந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகுதான் நாங்கள் கல்லூரிகளை கடந்து போனோம். யாரெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ, யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் பெரிய விசேஷம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் வித்தியாசமாக செயல்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அதன் பிறகு அடுத்த கேம்புக்கு என்னமா செய்வோம், நிறைய வாலிபர்கள் நாங்களா கூட்டிக் கொண்டு போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார், உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொடுங்க, உங்க கஷ்டங்களை உங்களுக்கு மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நிறைய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். திருச்சிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், நிறைய சேலத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், குழுவாக நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே போகும்போதெல்லாம் நாங்கள் சொல்றது உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டுறது உண்டு, ஆண்டவரே என்னை நிரப்பினதை போல இந்த சகோதரி நிரப்புங்க ஆண்டவரே. நாங்களும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், அவர்களே கர்த்தர் நிரப்பினார். இன்னைக்கு பாருங்க, அப்படிங்கிற கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதில் கர்த்தரை எழுப்பினார். நிறைய ஊழியர்களை அந்த ஜெபக்குழுவில் தான் கர்த்தரை எழுப்பினார். ஆச்சரியமான காரியம். இதெல்லாம் ஆவியானுடைய கிரியை. கவனிக்கணும், நீங்கள் எந்த இடத்துல, எந்த கிராமத்தில், எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில் இருக்கிறீர்களோ ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே அசைவாடுகிற விதம் வேறு விதமாக இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் புதிய காரியங்களாக இருக்கும். நீ கிராமத்துல வீட்டுல முடங்கி இருக்கலாம், நீ ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா உன் வீட்டுல பெரிய வெளிச்சம் உண்டாகும். உன் கிராமத்துக்கு அது பற்றி பரவும். எல்லா ஜனங்களும் வெளிச்சத்தை தேடி உன்னை தேடி வருவாங்க. ஆவியானவர் உன் மூலமாக வசனத்தை பிரசங்கம் பண்ணுவார், வசனத்தை சொல்லுவார், பேசுவார். அப்பொழுது ஜனங்களை விடுதலை ஆக்கப்படுவார்கள். இது உன் மூலம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா வசனத்தை அதிகமாக வாசிங்க, அப்படியே காத்துருங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் என் மூலமாக அசைவாடுங்க, என் மூலமா நீங்க கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதனால கவனிக்கணும், ஒழுங்கில்லாத உன் இருதயத்தை, ஒழுங்கில்லாத உன் வீட்டை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். சரிங்களா? ஒழுங்குபடுத்தும் போதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும்.
இந்த கடைசி நாட்களிலே நீ சிறியவளா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், பெரியவனா, வாலிபனா, ஊழியக்காரனா இருக்கலாம். இனி கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற விதம் வேறு விதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நீ அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் தான் கர்த்தர் உன் மூலமாக அதிகமாக கிரியை செய்வார். சரி, நல்லா கவனிக்கணும். இப்ப ஆவியானவர் இங்கே அசைவாடினார், அதாவது நம்ம வாசித்து பார்த்தோம். சரிங்களா? இப்ப அடுத்து இன்னொரு பகுதியை நம்ம வாசித்து பார்க்க போறோம். ஆவியானவர் இப்போது இறங்கினார் அப்படிங்கிற பகுதியை நம்ம வாசித்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆவியானவர் அடுத்து இறங்கினார். இங்கே அசைவாடுவதற்கும் இறங்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், அதில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 34வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபேசியராகிய கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து போட்டிருக்கு. இங்கே பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அங்கே அசைவாடினார். அசைவாடும் போது வசனம் விருத்தி அடைந்தது, அற்புதம் நடந்தது. ஒழுங்கில்லாத பூமி ஒழுங்குள்ளதாய் மாறியது, ஒழுங்கில்லாத வாழ்க்கை ஒழுங்குள்ளதாய் மாறியது. ஏன் குடும்பத்துல பிரச்சனை, ஏன் குடும்பத்துல பிரிவினை, ஆவியானவருக்கு இடம் இல்லை. இப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டா எல்லாம் சமாதானமாயிரும், எல்லாம் ஒருமனப்பட்டுருவோம். அப்ப ஆவியானவர் அசைவாடும் போது அந்த காரியம் நடக்கும்போது இப்ப ஆவியானவர் அப்படியே இறங்கினாய் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அசைவாடுதலுக்கும் இறங்குவதற்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கிறோம், கிதியோன் மேல் இறங்கினானது அவருக்கு அந்த இடமே பெரிய வித்தியாசமுள்ளதா மாறி போய்விடும். யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் மாறி போயிடுவாங்க. அதைத்தான் நம்ம வாசித்து நம்ம பார்க்கிறோம். எங்கே அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல வாசித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல அவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். நம்ம வாசிக்கலையா? இங்கே இந்த பகுதியில் சொல்லப்பட்டது ஆவியானவர் அப்படியே இறங்கினார். எப்படி கிதியோன் மேல் இறங்கினாரோ அதே போல அப்போஸ்தலர்கள் 120 பேர் காத்திருந்தாங்க இல்லையா, அவர்கள் மேல் அசைவாடல இறங்கினார். இறங்கும் போதுதான் அங்கே வேறு விதமான காரியம் நடக்குது. நாவு திறக்கப்படுது, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க, கண்கள் திறக்கப்படுது, அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதை பார்க்கிறாங்க, காதுகள் திறக்கப்படுது, எக்கால சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க, அக்கினிமயமான நாவு, அக்கினி அபிஷேகம் அவர் மேல் இறங்குவதை எல்லாரும் கண் திறக்கப்பட்டு பார்க்கிறாங்க. அப்ப ஆவியானவர் இறங்கும் போது இன்னும் வேறு விதமா. அப்ப கவனிக்கணும், இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும். ஆவியார் நமக்குள் இறங்கி கிரியை செய்யும்படிக்காக இன்னும் நம்ம காத்திருக்கணும். காத்திருந்தா தான் அந்த ஆவியானவர் தான் இந்த மட்பாண்டத்துக்குள்ள இருந்து பலத்த கிரிகளை அவர் செய்வார். வேதத்தில் போட்டிருக்குது, அப்போஸ்தலர் கைகளினாலே கர்த்தர் திரளான அற்புதங்களை செய்தார். அசைவாடும் போதும் அற்புதம், இறங்கும் போதும் அற்புதம். சரிங்களா? இனி ஒரு நாட்களிலே ஜனங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திரும்பி பார்க்கணும், கர்த்தர் தான் தெய்வம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார், அதிகமா இடம் கொடுத்தார். கர்த்தர் இந்த அற்பமான சரீரத்தை வேறு விதமாய் பயன்படுத்தி எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பக்கமாக திருப்ப போகிறார். பட்டணம் அசைக்கப்படணுமா, உன் கிராமம் அசைக்கப்படணுமா, உன் தேசம் அசைக்கப்படணுமா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்க வேண்டும், உனக்குள் இறங்கணும். இங்க அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குள்ளும் இறங்கினார். அப்போஸ்தலர் அத்தனை பேர் ஒரு ஆளு கூட சோடையா இல்லை, ஒரு ஆளு கூட சோடையா சொங்கியா இல்லாம எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். எப்படி பிரசங்கம் பண்ண முடிந்தது? பயம் இல்லாமல் தைரியமா. மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுவதை உத்தமம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை எதிராக பேச எப்படி முடிஞ்சிச்சு? பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை தான், அந்த பவர் தான் அவளை பலப்படுத்தியது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இந்த கடைசி நாட்களிலே உனக்குள்ள எனக்குள்ள இந்த ஆவியானவர் அதிகமாய் கிரியை செய்யணும். கிரியை செய்தால் தான் இனி ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப முடியும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். அதில் கவனிங்க, அப்போஸ்தலர் 11:15 உங்களுக்கு அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினதை போல அவர்கள் மேலும் இறங்கினார். இது யாரு? பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு பிரஜாதிகள் இப்ப அப்போஸ்தலர்கள் மேல, அழைக்கப்பட்டவர்கள் மேலே ஆவியானவர் அங்கே இறங்கினார். எங்கே? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல, இங்கே 16வது அதிகாரத்துல, 11வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தா பிரஜாதிகள் நடுவில் போய் நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். புறப்பட்டு பேதுரு கடந்து போகிறார். எல்லாரும் கூடி இருக்கும் போது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும் போது ஆவியானவர் பிரஜாதிகள் மேல பலமாய் இறங்கினார். எங்கே அதை போட்டுருங்க, எங்கே போடப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. நான் வாசித்து பார்க்கிறேன் பாருங்க, உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 10வது அதிகாரம் 43வது வசனம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்கிறவன் மேல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். வசனத்தை கேட்டுக்கு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அசைவாட ஆரம்பித்து விட்டார். இறங்கி எல்லாருமே பெரிய மாற்றங்களை கத்த கொண்டு வைத்து விட்டார். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. பிரஜாதிகள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விட்டார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப கவனிக்கணும், எல்லாருக்கும் அதை தான் கர்த்தர் சொன்னார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசிகளாய் மாறிவீர்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பீங்க, சொப்பனங்களை காண்பீர்கள், அற்புதங்களை செய்வீங்க, கர்த்தரே தெய்வம் நிரூபித்து காண்பிப்பீர்கள். இப்படிப்பட்ட கிரியை நான் மூலமா நடக்கணும் அப்படின்னு சொன்னா கவனிச்சுக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அதிகமாக கிரியை செய்யணும், எனக்குள்ளே கிரியை செய்யணும். சபையில நம்மளுக்கு கூடுகிற குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூலமாக கிரியை செய்வார். இனிவர் நாட்களிலே கவனிக்கிறோம். உன் கிராமத்துல, உன் பட்டணத்துல, உன் தெருவில் நீ ஒரு ஆளா இருக்கலாம். ஏன் உன் குடும்பத்துல நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம். நீ இந்த பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக பெற்றுக்கொள். இன்னும் காத்திருந்து இன்னும் புறப்பட்டு போற காலம் கொஞ்ச நாட்களுக்கு வரும். வெளியே புறப்பட்டு வருவேன். பரிசுத்த ஆவியானவர் உன் மூலமாக பலத்த கிரியைகளை செய்வார். யாரெல்லாம் உன் வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்லி ஓடினார்களோ, உன்னை கண்டு இந்த வந்தா அப்படின்னு சொல்றான் பாருங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னார்கள். அவர் எல்லாம் உன் பக்கமா திரும்புவாங்க. இதை பரிசுத்த ஆவியானவரே செய்வார், கூட்டி சேர்ப்பார். இந்த மாதிரி கிரியை இனிவர் நாட்களில் நடக்க போகுது. காத்திருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை நம்ம எல்லாருமே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். காலம் சமீபமாகி விட்டது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. ராபா தூடா ராபா லா ராபா லா ராபா. ஓ ராபா லா ராபா. பரிசுத்த ஆவியானவரே, இப்போது நீங்க கேட்க பாருங்க. ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இறங்குங்க. ஹல்லேலூயா. அசைவாடுகிறவரே, அசைவாடும் ஆவியானவரே, உமக்கு நன்றிப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இறங்க வேண்டுமா நான் மன்றாடுகிறேன். இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அக்கினியா. ஆவியானவரே இறங்குங்க. ஓ ஒவ்வொரு மேலும் தேங்க்யூலா. நன்றிப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தேங்க்யூலா. நன்றிங்கப்பா. இதோ ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்குள் இறங்கின ஆவியானவர், இதோ அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த போது இறங்கிய கிரியை செய்த ஆவியானவர், அற்புதங்களை செய்த ஆவியானவர், வசனத்தை கொண்டு பேசின கிரியை செய்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மூலமாகவும் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமா அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நீர் எங்களை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ அதுக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவா, தேங்க்யூலா. இனி நாங்கள் முடங்கி கொண்டு இருக்கக்கூடாது, சுயநலவாதிகளாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட நாங்கள் கடைசி கால அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டுகிற ஹல்லேலூயா வல்லமை நிறைந்த ஊழியர்களாய், ஒரு அப்போஸ்தலர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க கையில ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூலா. நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஓ ராபா தூடா ராபா லா ராபா தூடா ராபா காபா லா ராபா. ஹல்லேலூயா. வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமாய் இறங்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அந்த பாத்திரம் நிரம்பத்தக்கதாக உம்முடைய வல்லமையால் நிரப்புவோம். அப்போஸ்தலர்களைப் போல நிரப்புவோம். உம்முடைய வார்த்தையால் நிரப்புவோம். உம்முடைய வல்லமையால் வரங்களினால் நிரப்புவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. முழு சரீரமும் கர்த்தருக்குரியதாய் மாறட்டும். ஒழுங்கில்லாதவர்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தும். குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஒளியட்டும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள்
கிரியைகள், பில்லி சுனியத்தின் கிரியைகள் எல்லாம் ஆமென் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya, ஹalleluya. விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இதோ வியாதியிலிருந்து ஹalleluya எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆவியானவரே, இன்னும் கிரியை செய்யுங்க, இன்னும் கிரியை செய்யுங்க, இன்னும் கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். Thank you. ராபா லரபா தூடா ராபா லரகா. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பரமண்டலத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல ஆண்டவரே செய்யப்படுவதை போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ சிறு பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வாலிபர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வயதோர் மேல், வயதுவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நன்றிப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனி எங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் வித்தியாசமுள்ளதாய் மாறட்டும் ஆவியானவரே. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமானது எது எம்மை சோதித்து பார்க்கக்கூடிய இருதயத்தை உடையவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை ஹalleluya ஸ்தோத்திரம் செய்து முடித்தவர்களாய் ஆமென் சன்னிதியிலே நிற்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றிப்பா, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாளில் எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சத்ரு இவளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு சிறைப்பட்டு போகட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளையும் கர்த்தர் ஆண்டவரே விருத்தியாக்கும். எங்களுடைய எல்லைகளிலே நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். அப்படி எல்லாரும் ஹalleluya, ஹalleluya நேரும் வலங்கள் எழுப்போம், நேரும் வலங்கள் எழுப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இதனால் ஆராதனையை நீங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு வீட்டாரையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒவ்வொரு தேசத்தாரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆம் பிதாவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமானது ஆண்டவரே. அப்படியே நீர் ஆஸ்வதித்து இந்த வாரம் முழுவதும் எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா விஷப்பூச்சிகளுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா பயத்துக்கும் ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நீர் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆஸ்வதியும், தேசத்தின் தலைவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கொரோனா கொள்ளை முற்றிலும் அது அழிக்கப்பட்டு போகத்தக்கதாக நீர் கட்டளை கொடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஊழியத்தில் நீர் பயன்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை கத்த சந்தியும், குடும்பத்தின் தேவையை கத்த சந்தித்து வீட்டை சுற்றிலும் கத்த வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்போது நீங்கள் ஆமென் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசின நல்ல கிருபை நிறைந்த சத்தியம் நிறைந்த வல்லமை பொருந்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அதிகமாய் நீர் கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். தடையெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அனுப்பும். மகிமை எல்லாம் உமக்கு உண்டாகட்டும். பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ, சந்தோஷமாய் புறப்பட்டு போக கிருபை செய்யும். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெப வேலை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்குன்னு சொல்லி எங்களுக்கு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம்.
என்ன செய்ய பரிசுத்த ஆவியினருக்காக நிறைவுக்காக இன்னும் அதிகமாக காத்துருங்க. ஆவியர் உங்களை நிரப்புவார், உங்களை பயன்படுத்துவார். இனி நாம் செய்யப்படுற ஊழியம் முற்றிலும் வித்தியாசமாக கண்டிப்பாக இருக்கும். நல்லா ஜெபிங்க, சரிங்களா? அது மாத்திரமல்ல, முடிஞ்சவொடனே என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து ஃபீட்பேக் அனுப்புங்க. உங்களுடைய ஜெப குறிப்பில் எதுவானாலும் சரி, அதையும் என்ன செய்யுங்க, எங்களுக்கு அனுப்பி வைங்க. அது மாத்திரமல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய இந்த நாட்களிலே மாலை வேளையில் 7 மணிக்கு 0 hour நம்முடைய ஊழியத்தின் சார்பாக தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். நிறைய ஊழியர்களுடைய ஊழிய அனுபவங்களை அதில் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுகிறோம். அதை கேளுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.